கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மதுரை அப்படின்னாலே உதயகுமார் தான். எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் உதயகுமார் தான் இருக்கிறதா பேச்சுக்கள்லாம் அடிபட்டுச்சு அந்த காலகட்டங்கள்ல. உங்க காதுக்கு வந்துச்சா? அப்படிலாம் இல்லை. அவருக்கு இன்னைக்கு 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எல்லோரும் அவருடைய அன்பையும் நம்பிக்கையும் பெறணுன்றதுக்காக விசுவாசத்தோடு உழைக்கிறாங்க. அதுல நானும் ஒருத்தன். அதுல எனக்கு என்னுடைய ஒத்த கருத்தோடு இருந்து உழைக்கிறவங்க எல்லாம் என்னுடைய உழைப்பை அங்கீகரித்துட்டு பாராட்டுறாங்க. அதுல ஜெலசி இருக்கதான் செய்யும். அதுல நாங்க எல்லாருமே அவரிடத்துல அவரு இதயத்துல இடம் பிடிக்கணும், அவர் நம்பிக்கையை பெறணும், அவர் பாராட்ட பெறணும், அவர் வாழ்த்துக்களை பெறணும், அவர்கிட்ட உத்தரவை பெறணும், அவர்கிட்ட ஆதரவை பெறணும், அவர்கிட்ட ஆசையை பெறணும் அப்படின்னு உழைக்கிற 2.5 கோடி தொண்டர்கள்ல நானும் ஒருவன். நீங்கள் வெற்றி பெற்று ஒருவேளை அமைச்சராகி வந்ததுக்கு பின்பு நான் கொண்டு வர முதல் திட்டம் திருமங்கலத்துக்கு இதுதான் அப்படின்னு இந்த ஷோ மூலமா ஏதாவது ப்ராமிஸ் பண்ண முடியுமா? அதாவது ஒருவேளை அமைச்சரானாலும் இல்ல, புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்த உடனேயே இந்த திருமங்கலம் தொகுதியிலே நான் ஒரு புதிய பேருந்து நிலையத்தை ஹைடெக்கா கொண்டு வரணும். ஏன்னா நாங்க கொண்டு வந்தது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா கிடப்புல போட்டாங்க. இந்த சுங்கச்சாவடிக்கு கப்பலூர் சுங்கச்சாவடிக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். எங்க தொகுதியில கனிம வள கொள்ளை அதிகமா நடக்குது, சட்ட விரோதமா இருக்கு. அதற்கு சட்ட ரீதியான நிரந்தர தீர்வு காண்டு வாழ்வாதாரத்தை உருவாக்கணும். ஓபிஎஸ் திமுகவிற்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் திமுகவிற்கு தென் மாவட்டங்கள பலம் அதிகமாகும் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ திமுக நேத்து ஆரம்பிச்ச கட்சி இல்ல, அது 75 ஆண்டுகள் பவள விழா காண்கிற கட்சி. பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரா இருக்காரு, கலைஞர் முதலமைச்சர் இருக்காரு, இப்ப ஸ்டாலின் இருக்காரு. இப்போ வாரிசு அடிப்படையில உதயநிதி ஸ்டாலினா கொண்டு வர்றாங்க. அதனால ஒருத்தர் சேர்ந்ததுனால ஒரு கட்சிக்கு செல்வாக்கு வரும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் நம்ம மதிப்பீடு போடுறது என்பது சரியான மதிப்பீடா இருக்காது. திரைப்படத்துல நகைச்சுவை சொன்னாங்க, எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. அவர் எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி ஆயிட்டாரு, இதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசப்படக்கூடியது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருந்திருந்தால் இன்னைக்கு அதிமுக எப்படி இருந்திருக்கும்? இப்ப அம்மா எங்களை விட்டு மறையல. அந்த தெய்வம் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்க மக்கள் மனதிலையும் தொண்டர்கள் மனதிலையும் தெய்வமா குடிகொண்டு இருக்கிறாங்க. ஆகவே அவர்கள் ஆன்மா எங்களோடு வாழுது. ஆகவே மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்காக தான் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு வலிமையுள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மா எப்படி இந்தியாவின் 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவாக்கினார்களோ அதே போன்று இன்றைக்கு தமிழகம் தலை நிமிரவும் இன்றைக்கு கூட்டணி வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் காலத்தை சந்திக்கிறோம். இப்ப இந்த கூட்டணியில பாஜக இருக்கிறதுனால ஒரு சில தொகுதிகள்ல சிறுபான்மையினருடைய வாக்குகள்லாம் சிதறி போயிடும், இதனாலவே அதிமுக தோல்விக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா ஃபீல் பண்றாங்கல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப நாங்க என்னன்னா, நாங்க சாதனையை சொல்றோம், இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய வேதனைகளை சொல்றோம். இத மக்கள் எடை போட்டு பாக்குறாங்க. அது நாங்க 54 ஆண்டு காலத்துல எந்த காலத்திலும் சிறுபான்மையினருக்கு எதிராக நாங்க எந்த இதுவும் சட்டசபையிலே பதிவு செஞ்சிருக்கிறோம். தலைவர் காலத்திலயோ, அம்மா காலத்திலயோ, எடப்பாடியார் காலத்திலயோ ஏதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பா அதிமுக களத்துல நின்றுருக்கா? அவங்கள பாதுகாக்க தான் நிக்கிறோம், இன்னும் அவங்களோட நிக்கிறோம். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.